இந்த ஆர்பிஐ வேலை மிஸ் ஆகாம பாருங்க. 47,700 ரூபாய் salary கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அப்ளை செய்ய முடியும். உடனே அப்ளை செய்யலாம். ஃபுல் வீடியோ உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780012. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான ஒரு அரசு வேலைவாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் எங்க? இந்தியாவோட ரிசர்வ் பேங்க்ல. ஆர்பிஐல ஜூனியர் இன்ஜினியர் ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த முழு விளக்கத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, முதல்லயே இதை தெளிவா சொல்லிடுறேன். இந்த ஆர்பிஐ ஜூனியர் இன்ஜினியர் வேலைங்கிறது சாதாரணமான வாய்ப்பு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா கூட இது இருக்கலாம். அதனால நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா கேளுங்க. சரி, எல்லாரும் மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இந்த வேலை இவ்ளோ முக்கியம்? மத்த கவர்மெண்ட் வேலைகள் நிறைய இருக்கும்போது இது ஏன் ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்றோம்? அதுக்கான காரணங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. கை நிறைய சம்பளம், அதுவும் ஆரம்பத்திலே. சமூகத்துல ஒரு தனி மரியாதை, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் இந்தியாவோட மத்திய வங்கியில ஒரு மத்திய அரசு பணி. இதெல்லாம் சேர்ந்த ஒரு ட்ரீம் பேக்கேஜ் மாதிரி இல்லையா? உங்க எதிர்காலத்தையே இது பத்திரமா பாத்துக்கும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 47,700 ரூபாய், இது உங்க ஸ்டார்டிங் பேசிக் பே மட்டும்தான். வெறும் அடிப்படை சம்பளமே இவ்வளவு இருக்குன்னா பாத்துக்கோங்க. இது கூடவே HRA, DAன்னு மத்த எல்லா அலவன்ஸும் சேரும்போது மாசம் உங்க கைக்கு வர சம்பளம் இதை விட இன்னும் அதிகமா இருக்கும். ஒரு அருமையான ஸ்டார்ட் இல்லையா? ஓகே, இந்த வேலையோட சிறப்பெல்லாம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தோணும், சரி நான் எதுக்கு அப்ளை பண்ணலாமா, எனக்கு என்ன தகுதி வேணும்னு. வாங்க, அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுதுன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல நீங்க முதல்லயே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அனுபவம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் தேவை. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. தெளிவா சொல்லணும்னா, நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவே டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். இப்போ மார்க்ஸ் விஷயத்துக்கு வருவோம். சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சிருந்தா ஜெனரல் கேட்டகரிக்கு 65%, டிகிரி முடிச்சிருந்தா 55% மார்க்ஸ் தேவை. அதுவே SC, ST, PWBD பிரிவினரா இருந்தா டிப்ளமோவுக்கு 55%, டிகிரிக்கு 45% மார்க்ஸ் இருந்தா போதும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிப்ளமோவுக்கு 65% மற்றும் டிகிரிக்கு 55% தேவைப்படுது. அடுத்து ஏஜ் லிமிட். உங்க வயசு 20லிருந்து 30க்குள்ள இருக்கணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, நீங்க ஏப்ரல் 2, 1996க்கு அப்புறமாவும் ஏப்ரல் 1, 2006க்கு முன்னாடியும் பிறந்திருக்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுலயும் சில பிரிவினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. எப்பவும் போல கவர்மெண்ட் ரூல்ஸ் படி SC, ST பிரிவினருக்கு 5 வருஷமும், OBC பிரிவினருக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10லிருந்து 15 வருஷம் வரையும் வயது வரம்புல தளர்வு உண்டு. ஓகே, உங்களுக்கு தகுதி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி அப்ளை பண்றது? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதையும் பார்த்துடலாம் வாங்க. செலக்ஷன் ப்ராசஸ்ல மொத்தமா 2 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2வது ஸ்டேஜ், அதுதான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது LPT. நீங்க எந்த ஜோனுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்தோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் மற்றும் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 600 ரூபாய். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, SC, ST, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர், இவங்க யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. இந்த டேட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 16ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது, மே 6ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சர்வர் பிஸி ஆகிடலாம். டைம் இருக்கும்போதே அப்ளை பண்ணிடுங்க. சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு எல்லா முக்கியமான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருச்சு. வேலை எவ்வளவு சிறந்தது, என்ன தகுதி, எப்படி அப்ளை பண்றதுன்னு எல்லாமே பார்த்தோம். இனி நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது RBI வேலை. அதனால காம்படிஷன் பயங்கரமா இருக்கும். நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கே உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா பிளான் பண்ணி படிச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவிஸ். இவ்ளோ நேரம் நான் சொன்னதை நீங்க கரெக்டா கவனிச்சிங்களான்னு பாப்போமா? கேள்வி இதுதான். RBI JE பதவிக்கு ஃப்ரெஷர், அதாவது அனுபவம் இல்லாதவங்க விண்ணப்பிக்க முடியுமா? உங்க பதில் என்ன? A முடியும், B முடியாது, இல்ல C சில பதவிகளுக்கு மட்டுமா? உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் யார் கரெக்டா சொல்றாங்கன்னு. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த முழு விளக்கத்தையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான ஒரு அரசு வேலைவாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் எங்க? இந்தியாவோட ரிசர்வ் பேங்க்ல. RBIல ஜூனியர் இன்ஜினியர் ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த முழு விளக்கத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம்.
ஆமாங்க, முதல்லயே இதை தெளிவா சொல்லிடுறேன். இந்த ஆர்பிஐ ஜூனியர் இன்ஜினியர் வேலைங்கிறது சாதாரணமான வாய்ப்பு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா கூட இது இருக்கலாம். அதனால நான் சொல்லப் போற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா கேளுங்க. சரி, எல்லார மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இந்த வேலை இவ்ளோ முக்கியம்? மத்த கவர்மெண்ட் வேலைகள் நிறைய இருக்கும்போது இது ஏன் ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்றோம்? அதுக்கான காரணங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கை நிறைய சம்பளம், அதுவும் ஆரம்பத்திலே. சமூகத்துல ஒரு தனி மரியாதை, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் இந்தியாவோட மத்திய வங்கியில ஒரு மத்திய அரசு பணி. இதெல்லாம் சேர்ந்த ஒரு ட்ரீம் பேக்கேஜ் மாதிரி இல்லையா? உங்க எதிர்காலத்தையே இது பத்திரமா பாத்துக்கும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 47,700 ரூபாய், இது உங்க ஸ்டார்டிங் பேசிக் பே மட்டும்தான். வெறும் அடிப்படை சம்பளமே இவ்வளவு இருக்குன்னா பாத்துக்கோங்க. இது கூடவே ஹெச்ஆர்ஏ, டிஏன்னு மத்த எல்லா அலவன்ஸும் சேரும்போது மாசம் உங்க கைக்கு வர சம்பளம் இதை விட இன்னும் அதிகமா இருக்கும். ஒரு அருமையான ஸ்டார்ட் இல்லையா? ஓகே, இந்த வேலையோட சிறப்பெல்லாம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தோணும், சரி நான் எதுக்கு அப்ளை பண்ணலாமா, எனக்கு என்ன தகுதி வேணும்னு. வாங்க, அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுதுன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல நீங்க முதல்லயே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அனுபவம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் தேவை. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. தெளிவா சொல்லணும்னா, நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவே டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். இப்போ மார்க்ஸ் விஷயத்துக்கு வருவோம். சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சிருந்தா ஜெனரல் கேட்டகரிக்கு 65%, டிகிரி முடிச்சிருந்தா 55% மார்க்ஸ் தேவை. அதுவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி பிரிவினரா இருந்தா டிப்ளமோவுக்கு 55%, டிகிரிக்கு 45% மார்க்ஸ் இருந்தா போதும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிப்ளமோவுக்கு 65% மற்றும் டிகிரிக்கு 55% தேவைப்படுது. அடுத்து ஏஜ் லிமிட். உங்க வயசு 20லிருந்து 30க்குள்ள இருக்கணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, நீங்க ஏப்ரல் 2, 1996க்கு அப்புறமாவும் ஏப்ரல் 1, 2006க்கு முன்னாடியும் பிறந்திருக்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுலயும் சில பிரிவினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. எப்பவும் போல கவர்மெண்ட் ரூல்ஸ் படி SC/ST பிரிவினருக்கு 5 வருஷமும், OBC பிரிவினருக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10லிருந்து 15 வருஷம் வரையும் வயது வரம்புல தளர்வு உண்டு. ஓகே, உங்களுக்கு தகுதி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி அப்ளை பண்றது? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதையும் பார்த்துடலாம் வாங்க. செலக்ஷன் ப்ராசஸ்ல மொத்தமா 2 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2வது ஸ்டேஜ், அதுதான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது LPT. நீங்க எந்த ஜோனுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்தோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் மற்றும் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 600 ரூபாய். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, SC, ST, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர் இவங்க யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. இந்த டேட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 16ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது, மே 6ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சர்வர் பிஸி ஆகிடலாம். டைம் இருக்கும்போதே அப்ளை பண்ணிடுங்க. சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு எல்லா முக்கியமான டீடைல்ஸும் தெரிஞ்சிருச்சு. வேலை எவ்வளவு சிறந்தது, என்ன தகுதி, எப்படி அப்ளை பண்றதுன்னு எல்லாமே பார்த்தோம். இனி நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது RBI வேலை. அதனால காம்படிஷன் பயங்கரமா இருக்கும். நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கே உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா பிளான் பண்ணி படிச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவிஸ். இவ்ளோ நேரம் நான் சொன்னதை நீங்க கரெக்டா கவனிச்சிங்களான்னு பாப்போமா? கேள்வி இதுதான். RBI JE பதவிக்கு ஃப்ரெஷர், அதாவது அனுபவம் இல்லாதவங்க விண்ணப்பிக்க முடியுமா? உங்க பதில் என்ன? A முடியும், B முடியாது, இல்ல C சில பதவிகளுக்கு மட்டுமா? உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம் யார் கரெக்டா சொல்றாங்கன்னு. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த முழு விளக்கத்தையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.